இன்றைய சிந்தனை. நமது வழிபாடுகள், நாங்கள் பொதுவாகவே இறைவனை வழிபடுகின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மைக்குள்ளே நாங்கள் எல்லோரும் பெற வேண்டும். இறை வழிபாடு என்பதே எமக்கு சிறப்பையும் மேன்மையையும் நன்மையையும் தருவதாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலே இருந்து தன்னுடைய வாழ்வியல் முழுக்க ஏதோ ஒரு ஈர்ப்புக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுக்குரிய கால நிர்ணயங்கள் அதற்கேற்ப அமைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விடயத்திலுமே இறைவன் இந்த உலகத்திலே படைத்த அத்தனை உயிர்களையும் காத்து கொண்டிருக்கின்றான். படைத்து அதற்குரியவற்றை செய்து கொண்டிருக்கின்றான். மனிதன் மட்டும்தான் இறைவனோடு போட்டி போடுவது. அதாவது மனிதன் இயல்பாகவே தன்னுடைய நடைமுறையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஆனால் தனக்கு அது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்ற அவாநிலைகள் அதிகமாக கொண்டிருப்பான். அதனாலே இறைவனோடு போட்டி போடுவான். இறைவனிடம் அந்த வரம் வேண்டும், இந்த வரம் வேண்டும் என்று இறைவனிடம் அதிகம் தொல்லை கொடுப்பது மனிதன்தான். ஆனால் இறைவன் எல்லோருக்குமே, படைத்த எல்லோருக்குமே ஒரு விடயத்தை கொடுப்பான். அதாவது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் என்பது போல இறைவன் படைத்த எல்லோரையுமே நல்ல நிலையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தை கொடுப்பான். அந்த காலத்தை தவற விட்டுவிட்டு இறைவனை சாடுவதும் இறைவனை கொண்டும் தரவில்லை என்று ஏங்குவதும் மனிதனுடைய பேரை மனமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். உண்மையிலேயே இந்த இறைவனுடைய படைப்பு அற்புதமானது, மிக ஆர்ப்பரிப்பு உள்ளது. அதாவது உள்ளத்தை சரியாக சீர் செய்து எங்களுடைய நடைமுறைகளை சரியாக பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வியலை நெறிப்படுத்தி கொண்டு போனோமானால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் தானாக கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வரையறையை இறைவன் வைத்திருப்பான். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஒரு வரையறை வைத்திருப்பான். அந்த வரையறைக்குள்ளே சந்தோஷமாக வாழுகின்ற மனிதன் தெய்வீகத்தன்மையுடையவனாக போற்றப்படுகின்றான். அவனுடைய ஆன்மா எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருக்கும். எந்த விதமான லௌலீக சுகங்களையும் விரும்பாமல் இருக்கும். மற்றவர்களை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டு அதிகமாக சிந்தனைகளை குழப்பிக்கொண்டு இறைவனையும் நாங்கள் தொந்தரவு செய்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கைதான் எப்பொழுதுமே பிரச்சனையோடு போய்கொண்டிருக்கும். எனவே வாழ்வியல், இறைவன் எங்களை ஒரு இல்லத்தில் இருத்தி எங்களுக்கு 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்களை படைத்து எங்களுக்கு தொழில் தந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் என்றால் அதுவே பெரிய விடயமாக நாங்கள் கருத வேண்டும். எங்களுடைய மனம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் என்று நம் பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மனம் கட்டுப்படுத்த வேண்டும். இது போதும், இந்த வாழ்வியல் அற்புதமானது, இந்த வாழ்வியல் எங்களுக்கு திருப்திகரமானது என்ற திருப்தி என்ற எண்ணத்தை நாங்கள் எல்லோரும் மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்வியல் தான் எங்களை மேன்மையாக, உண்மையாக, நேர்மையாக, உயர்வாக வாழ வைப்பது. எனவே அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதுள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்பாடுகளை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வியலிலே நல்ல அர்த்தமும் சிறப்பும் மேன்மையும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது ஒரு திருப்திகர தன்மையை எங்களுக்கு உருவாக்குகின்றது. அதன் மூலமாக நாங்கள் நல்ல அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். நன்றி.